ஹாய் கைஸ், நம்ம சேனலில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கண்டென்ட் கிரியேஷன் ரிலேட்டடாக ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் எந்த ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா கண்டென்ட் கிரியேஷன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் கிரியேட் பண்ணி ஆன்லைனில் பணம் சம்பாதிக்கிறாம வர்றாங்க. அதில் 99% ஆஃப் பீப்புள் வந்து குட் நாட் சக்ஸஸ் மீன்ஸ் அவங்க வந்து லாங் டேர்மாக வீடியோஸ் போடுற கிடையாது, அது மூலம் பணம் சம்பாதிக்க கிடையாது. இந்த வீடியோவில் நான் வந்து சிம்பிளான ஸ்டெப்ஸ் சொல்லி தர போகிறேன். அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலே கண்டென்ட் கிரியேஷன் ஃபீல்டில் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். சக்ஸஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் கிரியேஷன் யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிறது. இந்த கண்டென்ட் கிரியேஷன் யூஸ் பண்ணி உங்கள் பிஸ்னஸையோ உங்கள் பிராண்டையோ உங்கள் சர்வீஸையோ ப்ரொமோட் பண்ணி அதன் மூலம் பணம் சம்பாதிக்கிறது. இந்த 2 டைப்ஸ் தான் கண்டென்ட் கிரியேஷனில் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒன்று கண்டென்ட் கிரியேட் பண்ணி அந்த கண்டென்ட் இப்போ யூடியூப்பில் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறீங்க, ஆட்சன்ஸ் மூலமாக பணம் சம்பாதிக்கிறது. இல்லை ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு சேலை விற்கிறீங்க, அந்த சேலை விற்கிறதா ஒரு கண்டென்ட்டை மேக் பண்ணி அந்த சேலை வாங்க வச்சு அதன் மூலம் பணம் சம்பாதிக்கிறது. இந்த 2 டைப்ஸ் தான். ஓகேங்களா? இப்போ டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கண்டென்ட் கிரியேஷனில் பீப்புள்ஸ் ஏன் மோஸ்ட்லி ஃபெயில் ஆகிறான்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஐடியாவோடய வர்றதில்ல. ஐடியா மீன்ஸ் இப்போ கண்டென்ட் கிரியேஷனில் 2 டைப் ஆஃப் கண்டென்ட் இருக்குது. ஒன்று எஜுகேஷனல் கண்டென்ட், ரெண்டாவது என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட். எஜுகேஷனல் கண்டென்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன் பாருங்கள், எப்படி கண்டென்ட் கிரியேஷன் ஃபீல்டில் சக்ஸஸ் ஆகுது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, வீடியோ எடிட்டிங்னா என்ன, இந்த மாதிரி டீச் பண்ணுறாங்க பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் வீடியோஸ். என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா பரிதாபங்கள், கோபி சோகர் இருக்காங்க பாருங்கள், என்டர்டைன்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நமக்கு வந்து டான்ஸ் ஆடுறாங்க பாருங்கள் லேடிஸ்லாம், இந்த மாதிரி அவங்க வந்து என்டர்டெயின் பண்ணுறது. இதுதான் 2 டைப்ஸ் ஆகுது. நீங்கள் இந்த 2ல் எந்த டைப்னு சூஸ் பண்ணிக்கணும். எஜுகேட் பண்ண போகிறீங்களா, என்டர்டைன்மெண்ட் பண்ண போகிறீங்களான்ற சூஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே டீப்பான டாபிக் இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் எஜுகேஷனல் சூஸ் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், நீங்கள் என்ன சொல்லித்தர போகிறீங்களோ அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு நம்ம சேனலில் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கண்டென்ட் கிரியேஷன், கேன்வா இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டுருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லித்தரக்கு முன்னாடி நான் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எந்த விஷயத்த உங்கள் ஆடியன்ஸ் சொல்லித்தர போகிறீங்களோ அந்த விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உதாரணத்துக்கு வீடியோ எடிட்டிங் சொல்லித்தர போகிறீங்க, ப்ரோக்ராமிங் சொல்லித்தர போகிறீங்க, டெவலப்மெண்ட் சொல்லித்தர போகிறீங்க, இந்த மாதிரி எது சொல்லித்தர போகிறீங்களோ அதை நீங்கள் கற்றுக்கணும். இதுதான் கண்டென்ட் கிரியேஷனில் சக்ஸஸ்க்கான ஃபார்முலா. ஒரு விஷயம் உங்களுக்கே தெரியாத ஒரு விஷயத்தை எப்படி உங்களோட ஆடியன்ஸ் சொல்லித்தர முடியும்? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அதை கற்றுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹியூமன் சென்ஸு, அந்த காமெடி பண்ணுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே வரணும். அப்படி வரலைனாலும் பரவாயில்ல, அதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி ஸ்க்ரீன் பிளே எழுதி அதெல்லாம் எப்படி பண்ணணுன்றதை கற்றுக்கோங்க. ஓகேங்களா? இது 2 விஷயத்தையுமே எது பண்ண போகிறீங்களோ அதை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பிங்க. 3வது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எஜுகேஷனல் சொல்லித்தரேன். உதாரணத்துக்கு நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லித்தரேன். எனக்கு வந்து வியூஸே போகல. ஆனால் இன்னொருத்தவங்க வந்து ஒரு கோலம் போடுற வீடியோஸ் போட்டிருக்காங்க, லட்சக்கணக்கில் வியூஸ் போகுதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லி தந்துட்டு அடுத்த நாள் கோலம் போடுற வீடியோ சொல்லி தந்துட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் சொல்லி தந்துட்டு இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டு உங்கள் ஆடியன்ஸை குழப்பாதீங்க. ஏதாச்சும் ஒரு டாபிக் சிம்பிளான டாபிக் சூஸ் பண்ணிவிட்டு அது ரிலேட்டடாக வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருங்க. 50 வீடியோ போடுங்க ஒரு சிங்கிள் டாபிக். உதாரணத்துக்கு இப்போ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லி தரேன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நிறைய டைப் இருக்குது. எஸ்இஓ, சோசியல் மீடியான்னு. இதில் சோசியல் மீடியான்ற சூஸ் பண்ணிவிட்டு சோசியல் மீடியா ரிலேட்டட் 50 வீடியோஸ் போட்டுட்டு நான் சொல்லுவேன். இந்த மாதிரி நீங்கள் எந்த டாபிக் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த டாபிக் ரிலேட்டடாக ஒரு 50 வீடியோஸ் போட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த டாபிக் ரிலேட்டடாக கற்றுக்கணும்னு நினைக்கிற ஹானஸ்டான ஆடியன்ஸ் வந்து உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. இதுவே நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் போட்டீங்கன்னா இதே ஃபார்முலா தான். என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டடாக வீடியோஸ் வந்து மேக் பண்ணுங்கள். நீங்கள் யாரையும் பார்த்து அவங்கள மாதிரி பண்ணுறேன், இவங்கள மாதிரி பண்ணுறேன், இவங்க வீடியோ ட்ரெண்டிங் ஆகுதுன்னு பண்ணாதீங்க. 4th இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிவ் அப் பண்ணிடுறது. கிவ் அப் மீன்ஸ் கொஞ்சம் வீடியோஸ் போட்ட பிறகு வியூஸே வராது. ஓகேங்களா? இந்த மாதிரி கிவ் அப் பண்ணாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வீடியோஸ் போட்டிங்கன்னா வியூஸ் கம்மியாக வரும், வீடியோஸ் போட இல்லைன்னா வியூஸே வராது. ஓகேங்களா? ஸோ தயவு செஞ்சு வீடியோஸ் போடுங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் இந்த ஏஐ சொல்லிக் கொடுத்தா நிறைய அமௌண்ட் பே பண்ணுவாங்க, இந்த விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தா நிறைய அமௌண்ட் ஆட்சன்ஸ்லேருந்து வரும்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த சொல்லித்தருது. அந்த மாதிரி பண்ணாமல் உங்களுக்கு எந்த விஷயம் தெரியுமோ அந்த விஷயத்த வந்து டீட்டெயிலாக பண்ணுங்கள், சக்ஸஸ் பண்ண முடியும். அண்ட் 5th இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போதே பெரிய கேமரா வேணும், ஒரு எடிட்டர் வேணும், டம்ப்ளைன் டிசைனர் வேணும், அந்த டிசைனர் வேணும் பார்க்காம சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்கள்கிட்ட மொபைல் ஃபோன் இருக்கா, அந்த மொபைல் ஃபோனை வச்சு வீடியோ ஷூட் பண்ணுங்க. ChatGPT அண்ட் ஜெமினி இந்த டூல்ஸை பயன்படுத்தி நீங்கள் வந்து தம்ப்ளைன்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். மொபைல் யூஸ் பண்ணி பேசிக்காக வீடியோஸ் எடிட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு செலவும் கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி கிரியேட் பண்ணி ஒரு 50 வீடியோ கிரியேட் பண்ணுறீங்க, உங்களால் வேலைக்கு ஆகலை மீன்ஸ் அது மூலம் பணம் சம்பாதிக்க முடியலன்னா ஈஸியாக அதை குவைட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுவே நீங்கள் ஒரு கேமரா வாங்கி ஆளை செலவு பண்ணி 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா போட்டு பண்ணீங்கன்னா குவைட் பண்ண முடியாது. அண்ட் 6th இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இதில் முக்கியமானது இதுதான். நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா என்ன தான் ட்ரை பண்ணாலும் அவங்களுக்கு வேலைக்கே ஆகாது. என்னென்னமோ செஞ்சு பார்ப்பாங்க,
எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. பரவால்ல குவைட் பண்ணிருங்க. புரியுதுங்களா? போட்டு மல்லு கட்டிக்கிட்டு இதுன்னா வாழ்க்கை, அதெல்லாம் வாழ்க்கை அப்படி கிடையாது. ட்ரை பண்றீங்க. இது நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றீங்க. நல்லா பண்றீங்க. 99% ஆஃப் சக்சஸ் ஆகும். இன்கேஸ் 1% ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு சக்சஸ் ஆகலையா, பரவால்ல குவைட் பண்ணிட்டு அடுத்த ஜாப்ப பார்த்துக்கோங்க. இதுதாங்க. இந்த 6 ஸ்டெப்ப ஃபாலோ பண்ணீங்கன்னா, கன்டென்ட் கிரியேஷன்ல நீங்க சக்சஸ் பண்ணலாம். இந்த மாரி மோர் வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.